ராமதாஸ்லாம் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அதிமுக கூட்டணி மட்டும்தான். அது அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா திமுகல அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இருந்தவர் ராமதாஸ் இன்னைக்கு போய் திமுக கூட்டணியில போய் கெஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாரு. நீ திருமாவளவன் சேர்க்க முடியாது உங்களை அப்படின்னு சொல்லி வெளிப்படையா திருமாவளவன் சொல்றாரு. அவர் கூட்டணி தலைவரே இல்லை. இதுதான் சொல்றாரு. இது ஒரு பக்கம் ராமதாஸின் பலவீனத்தையும் காட்டுது, இன்னொரு பக்கம் திமுகவின் பலவீனத்தையும் காட்டுது. ஏன்னா திமுக விசிகா இருந்தே ஆகணும். இன்னைக்கு விசிகா ராமதாஸ் சேகரிங்களா சேர்த்துக்கோங்க, நான் போய் தாவைக்கால போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாருன்னு வைங்களேன், அது திமுக ஆட்டங்கன்றோம். திமுகவுடைய மிகப்பெரிய சேதாரம் திமுகவுக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, இப்ப விசிகா பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் திமுக கூட்டணி இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்கு, எடப்பாடி பிஜேபிக்கு அடிமையாயிட்டாரு. பிஜேபிக்கு அவர் எந்த காலத்துலங்க அவர் அடிமையா இருக்கிறாரு? அவரு வெளிப்படி அமித்ஷா ஒரு பக்கம் சொல்றாரு என்டிஏ கூட்டணி அமையுங்கிறாரு. எடப்பாடி சொல்றாரு அதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்து தான் ஆட்சி, தனித்து மெஜாரிட்டி வரும், தனித்து ஆட்சின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பு தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எலெக்ஷன் இது பிரச்சாரத்துல தானே அவர் சொல்றாரு. அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க.